வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள். நாட்டிலிருந்து ஏழ்மையை அகற்றி வளத்தை ஏற்படுத்த தமது அரசு அனைத்து நிலைகளிலும் செயலாற்றி வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி. உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற 89ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி மகாத்மா காந்தி உட்பட அதில் பங்கேற்றவர்களுக்கு பிரதமர் அஞ்சலி. இந்தியா வந்துள்ள பங்களாதேஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை இன்று சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் குறித்து விவாதித்தனர். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்திய ராணுவத்தின் நடவடிக்கையை எதிர்க்கட்சிகள் பலவீனப்படுத்தும் வகையில் அரசியல் பேசுவது சரியல்ல. நிதியமைச்சர் அருண் ஜேட்லி. நாட்டில் வெறுப்புணர்வை பரப்புபவர்களுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி செயல்படும். ராகுல் காந்தி. தமிழகத்தில் அஇஅதிமுக போட்டியிடும் மக்களவை தொகுதிகளுக்கு நேர்காணல் இன்று முடிவடைந்தன. நாளை 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான விருப்ப மனுக்கள் பெறப்படவிருக்கிறது. ஒருங்கிணைப்பாளர்கள் அழைப்பு. ஒட்டப்பிடாரம், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் தொகுதிகளில் வழக்குகளை திரும்பப் பெற்றால் மக்களவைத் தேர்தலுடன் வாக்குப்பதிவை நடத்த தயார். திமுக எம்பிக்களிடம் தேர்தல் ஆணையம் விளக்கம். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 5வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி தில்லியில் நாளை நடைபெறுகிறது. விரிவான செய்திகள். உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற 89வது ஆண்டு தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் உட்பட அதில் பங்கேற்றவர்களுக்கு தமது அஞ்சலியை செலுத்தினார். நீதி மற்றும் சமத்துவத்தை வலியுறுத்தி நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க தண்டி யாத்திரையின் ஒவ்வொரு நிகழ்வையும் நாட்டின் இரும்பு மனிதர் என்றழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேல் திட்டமிட்டதாக அவர் எடுத்துரைத்தார். இந்த யாத்திரை நடைபெறுவதற்கு முன்னதாகவே அனைவரையும் அச்சுறுத்துவதற்காக சர்தார் வல்லபாய் பட்டேலை ஆங்கிலேய அரசு கைது செய்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் திட்டமிட்டபடியே தண்டியில் உப்பு சத்தியாகிரக யாத்திரை வெற்றிகரமாக மேற்கொண்டதாகவும் அவர் கூறினார். கடந்த மாதம் தண்டியில் தாம் இருந்ததை நினைவு கூர்ந்த பிரதமர் உப்பு சத்தியாகிரகம் தொடர்பான கலை அருங்காட்சியகம் அங்கு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் அனைவரும் இதனை பார்வையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஏழை எளிய மக்களின் நிலைமையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்று வலியுறுத்தியதோடு மக்களின் பணி ஏழைகளிடம் ஏற்படுத்தும் தாக்கத்தையும் எடுத்துரைத்தார். நாட்டிலிருந்து ஏழ்மையை அகற்றி வளத்தை ஏற்படுத்த தமது அரசு அனைத்து நிலைகளிலும் செயலாற்றி வருவதாக பிரதமர் கூறினார். இருப்பினும் காந்தியடிகளின் எண்ணங்களுக்கு மாறாக செயல்படுவதே காங்கிரஸ் கட்சியின் கலாச்சாரமாக உள்ளது என்று குறிப்பிட்டார். சமத்துவமின்மையிலும் ஜாதி பாகுபாடுகளிலும் தமக்கு நம்பிக்கை கிடையாது என்று காந்தியடிகள் கூறிய நிலையில் சமூக பிரிவிற்கு காங்கிரஸ் தயங்கியதே இல்லை என்றும் அவர் குறை கூறினார். காங்கிரஸ் ஆட்சியின் போதுதான் வகுப்புவாத வன்முறைகள் நடைபெற்றதாக அவர் குற்றம் சாட்டினார். தமது அரசு ஊழலை தண்டிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டதாக கூறிய அவர், ஆனால் காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல் தலைவிரித்தாடியதாக குறிப்பிட்டார். காந்திஜியின் போதனைகளுக்கு மாறாக காங்கிரஸ் வங்கிக் கணக்குகளை நிரப்புவதிலும் ஆடம்பரமான வாழ்க்கை முறைகளிலும் முனைப்புடன் இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். ஜனநாயகத்தின் தீவிர நம்பிக்கையாளரான காந்திஜியின் கொள்கைகளுக்கு எதிராக காங்கிரஸ் ஆட்சியில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். காங்கிரசின் கலாச்சாரத்தை புரிந்து கொண்டதால்தான் 1947ஆம் ஆண்டிற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியை கலைத்துவிட காந்தியடிகள் விரும்பியதாக பிரதமர் குறிப்பிட்டார். காந்திஜியின் வாழ்க்கை பாதையை பின்பற்றும் அரசே நம் தேசத்தில் தற்போது ஆட்சி செய்வதாக எடுத்துரைத்த பிரதமர், காங்கிரஸ் கலாச்சாரத்திலிருந்து நாட்டை விடுவிக்கும் ஜனசக்தி அவரது கனவை நனவாக்கி வருவதாகவும் எடுத்துரைத்தார். பங்களாதேஷில் வலிமையுடன் கூடிய செழுமையான சூழ்நிலை நிலவுவதை இந்தியா விரும்புவதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார். புதுதில்லி வந்துள்ள பங்களாதேஷின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் குடியரசுத் தலைவரை சந்தித்து பேசினார்கள். அப்போது பேசிய அவர், இரு நாடுகளும் பொதுவான சவால்களை எதிர்கொண்டு வருவதாக கூறினார். பாரம்பரியம், கலாச்சாரம் ஆகியவற்றை இரு நாடுகளும் புரிந்து கொள்வதாக கூறினார். இந்தியா வந்துள்ள பங்களாதேஷ் இளைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்களை தாம் சந்திப்பதில் மகிழ்ச்சியடைவதாக கூறினார். இரு நாடுகளுக்கிடையே வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் புதிய வழிவகைகளை காணுமாறு அவர்களை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டார்.
பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியில் நாடு பாதுகாப்பாக இருக்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி கூறியிருக்கிறார். இதுகுறித்து வலைப்பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தீவிரவாதத்திற்கு எதிரான இந்திய ராணுவத்தின் நடவடிக்கையை எதிர்க்கட்சிகள் பலவீனப்படுத்தும் வகையில் அரசியல் பேசுவது சரியல்ல என்று கூறியுள்ளார். புல்வாமா தாக்குதலில் 41 மத்திய ரிசர்வ் காவல்படையினர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் அந்த தாக்குதலுக்கு பதில் நடவடிக்கையாக இந்திய ராணுவம் விமானப்படை மூலம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தாக்குதல் நடத்தியது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த விமான தாக்குதலை முதல் 2 நாட்கள் வாயால் பாராட்டிய காங்கிரஸ் தலைமை அடுத்த சில தினங்களில் வசைபாடி அரசியலாக்கியது ஏன் என்றும் அருண்ஜேட்லி கேட்டுள்ளார். பாலாகோட் தாக்குதலில் எத்தனை தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் என்று கணக்கு கேட்கும் காங்கிரஸ் கட்சி மோடி அரசின் ராணுவ நடவடிக்கைக்கு ஆதரவை பொறுக்க முடியாமல் தான் இப்படி பேசுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். 34வது சர்வதேச உணவு மற்றும் விருந்தோம்பல் கண்காட்சியை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இங்கிலாந்து, ஜெர்மனி, இத்தாலி, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 560க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்கும் இந்த 5 நாள் கண்காட்சியில் பல்வேறு வகையான உணவுப் பொருட்கள், உற்பத்தி இயந்திரங்கள், அலங்காரம் மற்றும் அழகு சாதன பொருட்கள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. உணவு மற்றும் குளிர்பானங்களில் நவீன வகைகள், உணவு பாதுகாப்பிற்கான புதிய நடைமுறைகள் ஆகியவற்றை பற்றி இந்த கண்காட்சியில் விரிவாக எடுத்துரைக்கப்படுகிறது. இந்திய ஊடகங்கள் மற்றும் பொழுதுபோக்கு நிறுவனங்கள் வேலைவாய்ப்பை உருவாக்குவதிலும் வருமானத்தை பெருக்குவதிலும் முக்கிய பங்காற்றி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் அமித் கரே கூறியிருக்கிறார். இன்று மும்பையில் இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட பிறகு தொலைக்காட்சி செய்திப்பிரிவுக்கு அளித்த பேட்டியில் அவர் இதை தெரிவித்தார். எத்தனை தனியார் தொலைக்காட்சிகளில் செய்திகள் வந்தாலும் இன்னும் நாட்டு மக்கள் மத்தியில் தூர்தர்ஷன் செய்தி நம்பகத்தன்மையுடன் விளங்குவதாக தெரிவித்தார். குறிப்பாக தேர்தல் நேரங்களில் தூர்தர்ஷன் செய்திகளை ஆவலுடன் பார்ப்பதாக அவர் கூறினார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழ்நாடு காவல்துறை இயக்குநர் டி.கே. ராஜேந்திரன் உத்தரவிட்டுள்ளார். இவ்வழக்கை சிபிசிஐடியின் பெண் காவல்துறை கண்காணிப்பாளர் ஒருவர் விசாரிப்பார் என்று அவர் கூறியுள்ளார். பொள்ளாச்சி அருகே மகினம்பட்டியில் கல்லூரி மாணவியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாக 4 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இவர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க காவல்துறை கண்காணிப்பாளர் அளித்த பரிந்துரையின் பேரில் 4 பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஏற்கனவே இவர்கள் சிறையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள எஞ்சிய 3 பேரை காவலில் எடுத்து விசாரிக்கவும் காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். இதனிடையே பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்றும் இப்பிரச்சனையில் அரசியல் தலையீடு இல்லாமல் நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்ட தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பொள்ளாச்சி சம்பவத்திற்கு எதிராக தடையை மீறி போராட்டம் நடத்திய திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இனி வருவது தேர்தல் செய்திகள். நாட்டில் வெறுப்புணர்வை பரப்புபவர்களுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி செயல்படும் என்று அக்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் இன்று காங்கிரஸ் காரிய கமிட்டி சார்பில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மகாத்மா காந்தி மேற்கொண்ட தண்டி யாத்திரையின் நினைவு தினமான இன்று காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய நினைவகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் சோனியா காந்தி, மன்மோகன் சிங், குலாம் நபி ஆசாத், பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேற்கு உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள பிரியங்கா காந்தி வத்ரா தமது அதிகாரப்பூர்வமான முதல் கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டார். முன்னதாக மகாத்மா காந்தியின் சபர்மதி ஆசிரமத்தில் காங்கிரஸ் கட்சியினர் அஞ்சலி செலுத்தினார்கள். கடந்த 1930ஆம் ஆண்டு இதே நாளில் மகாத்மா காந்தி சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டிக்கு யாத்திரை மேற்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, ரஃபேல் போர் விமான ஒப்பந்தப்படி விமானம் தயாரிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கும் அனில் அம்பானி விமான தயாரிப்பு அனுபவம் இல்லாதவர் என்று குற்றம் சாட்டினார். அவரால் காகித விமானத்தை தான் தயாரிக்க முடியும் என்றும் குறிப்பிட்டார். இந்த தேர்தலில் குஜராத்தில் காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இக்கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி, வாக்குரிமை மிகப்பெரிய ஆயுதம் என்றும் அதை வாக்காளர் பெருமக்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். குஜராத்தில் பட்டிதார் இனத்தவருக்கு இடஒதுக்கீடு கோரி போராட்டம் நடத்தி அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தி ஹர்திக் பட்டேல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இன்று குஜராத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் அவரது முன்னிலையில் காங்கிரஸில் இணைந்தார்.
மூத்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் பலர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். ஹர்திக் பட்டேல் காங்கிரஸில் இணைந்ததன் மூலம் வரும் மக்களவைத் தேர்தலில் தங்கள் கட்சி குஜராத்தில் மேலும் சிறப்பான வெற்றியை பெறும் என்றார். அப்போது பேசிய ஹர்திக் பட்டேல், பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக மகாத்மா காந்தி தண்டி யாத்திரை நடத்தினார். அவரது வழியில் அதே காங்கிரஸ் கட்சியில் தாமும் இணைந்து நாட்டை வலுப்படுத்தப் போவதாக தெரிவித்தார். மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி திமுக கூட்டணியை ஆதரித்து நாளை நாகர்கோவிலில் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பேசுவதாகவும் இதில் கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒருநாள் பயணமாக நாளை தமிழகம் வரும் ராகுல் காந்தி சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு நாகர்கோவில் செல்லவிருப்பதாகவும் அங்கு ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தியுடன் ஸ்டாலின் உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்கள் கலந்து கொள்ளவிருப்பதாகவும் கூறினார். ராகுல் காந்தி வர இருப்பதால் காங்கிரசுக்கு திமுக கூட்டணியில் ஒதுக்கப்படவுள்ள 10 தொகுதிகளும் முடிவாகிவிடும் என்றும் KS அழகிரி கூறினார். திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம் தொகுதிகளில் தேர்தலை நடத்த இடையூறாக உள்ள வழக்குகளை திரும்பப் பெற்றால் மக்களவைத் தேர்தலுடன் இந்த 3 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்த தயாராக இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருப்பதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் காலியாக உள்ள 21 சட்டசபை தொகுதிகளில் இந்த 3 தொகுதிகள் நீங்கலாக எஞ்சிய 18 தொகுதிகளுக்கு ஏப்ரல் 18ஆம் தேதி மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்து தேர்தல் நடத்துவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வழக்குகளை காரணம் காட்டி 3 தொகுதிகளில் தேர்தல் நடத்தப்படாமல் இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று திமுக அறிவித்திருந்தது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்கப்படும் என்றும் அக்கட்சி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன்படி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருச்சி சிவா, TKS இளங்கோவன் உள்ளிட்டோர் இன்று தில்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோராவை சந்தித்து 3 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 18ஆம் தேதியே தேர்தல் நடத்த வேண்டும் என்று மனு அளித்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருச்சி சிவா, வழக்குகளை வாபஸ் பெற்றால் தேர்தலை நடத்த தயார் என்று தேர்தல் ஆணையம் தங்களிடம் உறுதியளித்திருப்பதாக கூறினார். இந்த பிரச்சினை குறித்து உச்சநீதிமன்றத்திலும் திமுக வழக்கு தொடர்ந்திருப்பதாக குறிப்பிட்ட அவர், இவ்வழக்கு வரும் வெள்ளிக்கிழமையன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று தெரிகிறது என்றார். இதற்கிடையே மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் குறித்த பட்டியல் இன்றிரவு வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் வரும் மக்களவைத் தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக 10 கம்பெனி துணை ராணுவப் படையினர் வரும் 15ஆம் தேதி சென்னை வர இருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரையில் சித்திரை திருவிழா தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரி விசாரித்து வருவதாகவும் இதுகுறித்து அறிக்கை நாளை மறுநாள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் காலியாக உள்ள திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம் சட்டப்பேரவை தொகுதிகள் தொடர்பான அறிக்கையை தலைமை தேர்தல் ஆணையம் கோரியிருப்பதாகவும் இதுகுறித்து உரிய விளக்கம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மக்களவைத் தேர்தல் நடைபெறும் ஏப்ரல் 18ஆம் தேதி மதுரையில் சித்திரை திருவிழா நடைபெறுவதால் அந்த தொகுதியில் வேறு ஒரு நாளில் தேர்தல் நடத்த வாய்ப்பில்லையா என்று தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக வழக்கறிஞர் ஒருவர் தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது இந்த கேள்வியை எழுப்பிய நீதிபதிகள் ஏன் மாற்று தேதியை பரிசீலிக்க கூடாது என்றும் கேட்டனர். ஆனால் தேர்தல் அறிவிக்கப்பட்டுவிட்ட பிறகு தேதியை மாற்றுவது சாத்தியமில்லை என்று தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் கூறினார். தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் நிலைமையை கண்காணித்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. இதற்கிடையே மதுரையில் தேர்தல் தேதியை மாற்றும் பேச்சுக்கே இடமில்லை என்று அந்த மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான நடராஜன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி வாக்காளர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக LED திரையுடன் கூடிய நவீன வாகனத்தை நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் ஆசியா மரியம் தொடங்கி வைத்தார். இந்த வாகனம் மாவட்டத்தில் உள்ள சங்ககிரி, ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், பரமத்திவேலூர், திருச்செங்கோடு ஆகிய 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் வலம் வரும். இந்த வாகனத்தில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம், யாருக்கு வாக்களித்தோம் என்பதை தெரிவிக்கும் விவிபேட் எந்திரம் உள்ளிட்டவை பற்றிய விவரங்கள் தெரிவிக்கும் குறும்படங்கள் திரையிடப்படும்.
ஈரோடு மாவட்டத்தில் நக்சலைட்டுகள் நடமாட்டம் உள்ள மலை கிராமங்களில் கூடுதல் பாதுகாப்புடன் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் என்று கோவை சரக டிஐஜி கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவைத் தேர்தலை சுமூகமாக நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இதற்கிடையே சத்தியமங்கலம் பகுதியில் தேர்தல் நடத்தை விதிகளை பின்பற்றி சுவர் விளம்பரங்களை அழிக்கும் பணிகளை தேர்தல் அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர். 30க்கும் மேற்பட்டோர் இதில் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாதிரி வாக்குப்பதிவை ஆட்சியர் வீரராகவராவ் நடத்தி காண்பித்தார். அப்போது பேசிய அவர், தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் அதற்கான விதிமுறைகளை அரசியல் கட்சிகள் பின்பற்ற வேண்டும் என்றார். தேர்தல் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் வேட்பாளர்களின் கோரிக்கைகளுக்கு அனுமதி கொடுக்க ஏதுவாகவும் சுவிதா என்ற செயலியையும் ஆட்சியர் அறிமுகப்படுத்தினார். தருமபுரி மாவட்டத்தில் 116 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்று ஆட்சியர் மலர்விழி தெரிவித்துள்ளார். தருமபுரியில் தேர்தல் விதிமுறைகள் குறித்து அரசியல் கட்சியினர் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் இதை தெரிவித்தார். வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய வரும்போது 5 பேர் மட்டுமே வர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தேர்தல் பிரச்சாரம் குறித்தும் இதர பிரச்சினைகள் குறித்தும் பொதுமக்கள் அளிக்கும் புகார்களுக்கு 100 நிமிடங்களுக்குள் நடவடிக்கை எடுக்க ஏதுவாக சி விஜில் என்ற செயலியையும் தொடங்கப்பட்டிருக்கிறது என்றார். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்ப்போம். ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தின் விசாரணைக்கு தடை கோரி அப்பல்லோ மருத்துவமனை தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை நடத்தி வரும் ஆறுமுகசாமி ஆணையத்தில் அப்பல்லோ மருத்துவர்கள் நேரில் ஆஜராக விலக்கு அளிக்க கோரியும் ஆணையத்திற்கு தடை விதிக்க வலியுறுத்தியும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் தீர்ப்பை தள்ளி வைத்துள்ளனர். பட்டாசுகளை விட வாகனங்களால் ஏற்படும் புகைதான் அதிக மாசு ஏற்படுத்துகிறது என்று உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. பட்டாசு புகையால் ஏற்படும் பிரச்சினை தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தபோது இந்த கருத்தை பதிவிட்ட நீதிபதிகள் SA பாப்டே மற்றும் நசீர் ஆகியோர் அடங்கிய அமர்வு பட்டாசு ஆலைகளுக்கு தடை விதிப்பதால் லட்சக்கணக்கானோர் வேலை இழப்பதை அனுமதிக்க முடியாது என்று கூறியது. வேலைவாய்ப்பை இழக்கும் செயலுக்கு நீதிமன்றம் ஆதரவு வழங்காது என்று கூறிய நீதிபதிகள் உண்மையில் பட்டாசு வெடிப்பதை விட வாகன புகைதான் அதிக ஆபத்தானது என்றனர். மாசு பிரச்சினையை தீர்க்க மத்திய அரசு என்ன திட்டம் வைத்துள்ளது என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். சென்னை அகில இந்திய வானொலி நிலைய அரங்கில் இந்தி நாடக போட்டிகள் நடத்தப்பட்டன. பல்வேறு மத்திய அரசு துறைகளைச் சேர்ந்த 14 அணிகள் இதில் பங்கேற்றன. மொழி, நடிப்பு உள்ளிட்ட திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் இந்த போட்டி நடத்தப்பட்டது. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தெற்கு ரயில்வே பொது மேலாளர் மனாசி குல்ஷேத்ரா பரிசுகளை வழங்கினார். அகில இந்திய வானொலி மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பொக்காபுரம் அம்மன் கோவில் திருத்தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 8ஆம் தேதி தொடங்கிய இந்த கோவில் திருவிழாவில் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டத்தை மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யாவும் காவல்துறை கண்காணிப்பாளர் சண்முகப்பிரியாவும் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். ஏராளமான பழங்குடியினர் இதில் கலந்து கொண்டு உப்பை வாரி இறைத்து வழிபட்டனர். முதுமலை புலிகள் காப்பக பகுதியில் கோவில் அமைந்துள்ளதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. தமிழகத்தில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து மனு செய்தவர்களிடம் இன்று 2வது நாளாக நேர்காணல் நடைபெற்றது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அஇஅதிமுக தலைமை கழக அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளரும் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி, துணை ஒருங்கிணைப்பாளர்கள் ஆர் வைத்திலிங்கம், KP முனுசாமி மற்றும் ஆட்சிமன்ற குழு உறுப்பினர்கள் பங்கேற்று விண்ணப்பதாரர்களிடம் நேர்காணலை நடத்தினர். இன்று காலை திருவள்ளூர் மற்றும் சென்னையில் உள்ள வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை தொகுதிகள் மற்றும் காஞ்சிபுரம், வேலூர் உள்ளிட்ட 10 தொகுதிகளுக்கான நேர்காணல் நடைபெற்றது. இன்று மாலை திருவண்ணாமலை, ஆரணி, கடலூர், சிதம்பரம், தஞ்சாவூர் உள்ளிட்ட 9 தொகுதிகளில் போட்டியிட விருப்பமனு தாக்கல் செய்தவர்களிடம் நேர்காணல் நடைபெற்றது.
கடந்த 2 நாட்களில் தமிழகத்தில் உள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிகளுக்குமான நேர்காணல் நடைபெற்று முடிந்துள்ளது. நாளை தமிழகத்தில் உள்ள 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிட விரும்பும் அஇஅதிமுகவினரிடம் விருப்ப மனுக்கள் பெறப்படவிருக்கிறது. நாளை ஒரே நாளில் மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் என்றும் அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் கேட்டுக் கொண்டுள்ளனர். இதற்கிடையே அஇஅதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸையும் சேர்ப்பது குறித்து அக்கட்சித் தலைவர் ஜி.கே. வாசனுடன் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி ஆகியோர் இன்று பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜி.கே. வாசன் அஇஅதிமுக கூட்டணியில் இணைவது குறித்து நாளை அறிவிப்பதாக கூறினார். அடுத்து வருவது உலகச் செய்திகள். கல்லீரல் புற்றுநோய்க்கு காரணமான ஹெப்பாட்டிட்டிஸ் பி வகை பாதிப்புகளை முன்கூட்டியே கண்டறியும் புதிய தொழில்நுட்பத்தை சீன மருத்துவ விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். சீனாவில் உள்ள மருத்துவ அறிவியல் மைய விஞ்ஞானிகள் கடும் உழைப்பின் மூலம் உருவாக்கியுள்ள இந்த மருத்துவ முறைப்படி ஹெப்பாட்டிட்டிஸ் பாதிப்பு உள்ளவர்களுக்கு திரவ வடிவில் பயாப்சி சோதனை நடத்தி நோயின் தீவிரத்தை கண்டுபிடிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இரத்தத்தில் உள்ள புரதத்தின் அளவை அடிப்படையாக கொண்டு நோய் பாதிப்பை தீர்மானிக்க முடியும் என்று விஞ்ஞானி யான் ஹாய் கூறியிருக்கிறார். இந்த கண்டுபிடிப்பு அங்கீகரிக்கப்பட்டால் உலக அளவில் கல்லீரல் புற்றுநோயை முன்கூட்டியே கண்டுபிடித்து குணப்படுத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானும் ரஷ்யாவும் மின்சார பங்கீட்டிற்கு வகை செய்யும் மின் தொகுப்பு மையம், அதாவது பவர் கிரேடை அமைக்கும் விவகாரம் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளன. ஈரான் மின்துறை அமைச்சர் ரேசா ரஷ்ய மின்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் நோகோவுடன் தொலைபேசி மூலம் இதுபற்றி பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆர்மீனியா, ஜார்ஜியா, அசர்பைஜான் வழியாக ஈரானுக்கு மின்சாரத்தை கொண்டு செல்ல திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. இந்த முதல் கட்ட பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பங்களாதேஷில் உள்ள ரோஹிங்கியா இனத்தவர்கள் 23,000 பேரை புயலால் பாதிக்கப்படும் பகுதிகளில் இடம்பெயர செய்வதற்கு எதிராக ஐநா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து ஜெனீவாவில் மனித உரிமை கவுன்சில் பேசிய மியான்மருக்கு ஐநா சிறப்பு தூதர் யாங் லீ, ரோஹிங்கியா இனத்தவர்களை இடம்பெயர செய்ய முடிவு செய்துள்ள பகுதி பாதுகாப்பானதாக இருக்காது என்று கூறினார். அகதிகளின் சம்மதமின்றி அவர்களை இடம்பெயர செய்வது புதிய சிக்கலை உருவாக்கும் என்று அவர் தெரிவித்தார். இதற்கிடையே அவர்களை இடம்பெயர செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ள பஷன்சார் பகுதி சேறு நிறைந்த தாழ்வான பகுதி என்றும் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பகுதி என்றும் ரோஹிங்கியா இனத்தவர்களுக்கான வழக்கறிஞர் கூறியுள்ளார். எனினும் தங்களின் இந்த முடிவால் அகதிகளுக்கு சிரமம் ஏதும் ஏற்படாது என்று பங்களாதேஷ் அரசு தெரிவித்துள்ளது. பங்களாதேஷில் 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட ரோஹிங்கியா இனத்தவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். I had the opportunity to visit the island on my last visit to Bangladesh and saw with my own eyes the works that the Bangladesh government has undertaken. However, there are a number of things that remain unknown to me even following my report, chief among them being whether the island is truly habitable. சிங்கப்பூர் நாட்டில் போயிங் 737 MAX 8 ரக விமானத்தை இயக்குவதற்கு அந்நாட்டு விமான போக்குவரத்து ஆணையம் தற்காலிகமாக தடை விதித்துள்ளது. கடந்த ஞாயிறன்று 157 பேருடன் சென்ற எத்தியோப்பியா நாட்டு விமானம் விபத்துக்குள்ளானதை அடுத்து இம்முடிவை அந்நாடு எடுத்துள்ளது. முன்னதாக சீனா, எத்தியோப்பியா, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா ஆகிய நாடுகளும் இம்முடிவை எடுத்துள்ளன. இதனிடையே பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் 737 MAX 8 போயிங் ரக விமான வடிவமைப்பை மாற்றியமைக்க வேண்டும் என்று அமெரிக்க விமான நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளது. விமானத்தின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் குறைபாடுகள் காணப்பட்டால் நிர்வாகத்தின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமெரிக்க போக்குவரத்து துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது வணிகச் செய்திகள். பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் முடிவடைந்தது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் வர்த்தக நேர இறுதியில் 481 புள்ளிகள் அதிகரித்து 37,535 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 133 புள்ளிகள் அதிகரித்து 11,301 புள்ளிகளாக இருந்தது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 69 ரூபாய் 73 காசாக இருந்தது.
சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 24,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 3,060 ரூபாயாக உள்ளது. வெள்ளியின் விலை 1 கிலோ 41,500 ரூபாயாகவும் 1 கிராம் 41 ரூபாய் 50 காசாக இருந்தது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 75 ரூபாய் 20 காசுக்கும் டீசல் விலை 71 ரூபாய் 20 காசுக்கும் விற்பனையாகிறது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையே நடைபெற்று வரும் ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் 5வது மற்றும் இறுதி ஒருநாள் போட்டி நாளை தில்லியில் நடைபெறவுள்ளது. பகலிரவு ஆட்டமாக நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 மணிக்கு தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று சமநிலையில் வகிக்கும் நிலையில் கோப்பையை வெல்லப்போவது யார் என்பதை தீர்மானிக்கும் விறுவிறுப்பான இறுதிப் போட்டியாக நாளை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இனி வருவது வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே காணப்படும் என்றும் தெற்கு கடலோர பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தில் கரூர், பரமத்தி, சேலம் ஆகிய பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. திருப்பத்தூரில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 19 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டிலிருந்து ஏழ்மையை அகற்றி வளத்தை ஏற்படுத்த தமது அரசு அனைத்து நிலைகளிலும் செயலாற்றி வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி. உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற 89ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி மகாத்மா காந்தி உட்பட அதில் பங்கேற்றவர்களுக்கு பிரதமர் அஞ்சலி. இந்தியா வந்துள்ள பங்களாதேஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் கட்சித் தலைவர்கள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை இன்று சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் குறித்து விவாதித்தனர். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்திய ராணுவத்தின் நடவடிக்கையை எதிர்க்கட்சிகள் பலவீனப்படுத்தும் வகையில் அரசியல் பேசுவது சரியல்ல. நிதியமைச்சர் அருண்ஜேட்லி. நாட்டில் வெறுப்புணர்வை பரப்புபவர்களுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி செயல்படும். ராகுல் காந்தி. தமிழகத்தில் அஇஅதிமுக போட்டியிடும் மக்களவை தொகுதிகளுக்கு நேர்காணல் இன்று முடிவடைந்தன. நாளை 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான விருப்ப மனுக்கள் பெறப்படவிருக்கிறது. ஒருங்கிணைப்பாளர்கள் அழைப்பு. ஒட்டப்பிடாரம், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் தொகுதிகளில் வழக்குகளை திரும்பப் பெற்றால் மக்களவைத் தேர்தலுடன் வாக்குப்பதிவை நடத்த தயார். திமுக எம்பிக்களிடம் தேர்தல் ஆணையம் விளக்கம். இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 5வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி தில்லியில் நாளை நடைபெறுகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.